கேள்வி வச்சுட்டு போட்டாரு. ஐயோ திருவிழாலாம் பொட்டியை தொலைச்சிட்டு முடிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி எல்லோருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்னைக்கு தமிழ் சினிமா அப்படிங்கிற ஒரு சூடான தலைப்பு எடுத்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இந்த தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டாலே பல வகையான தமிழ் சினிமா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஜான்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா, காதல், பார்த்த காதல், பார்க்காத காதல், பார்த்துக்கிட்டே இருக்கிற காதல், லெட்டர் போட்ட காதல், ஃபோன் பண்ண காதல், டெக்னாலஜி வந்தவொடனே இமெயில் காதல், நாக்க வெட்டி காதல், மூக்க வெட்டி காதல், சதுர காதல், முக்கோண காதல், வந்த காதல், அடிக்கிட்டே போலாங்க. இதுதான் இங்க தமிழ் சினிமால இருக்கு. இந்த தமிழ் சினிமா இத்தனை காதல் இருக்கிறதுனால என்ன நன்மை தமிழ் சமுதாயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பையன் கூட 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இதெல்லாம் பரவாயில்லையா? ஒரு கொடுமையான காதல் ஒன்று காமிச்சாங்க ஒரு படத்தை. யாரில் பார்த்துட்டு தெரியல. டெட் பாடி காதலுங்களா? கரெக்டா பிடிச்சிங்களா இந்த பாயிண்ட்? எந்த கொடுமையா அது? சொல்ல வேணாம், சென்சார் பண்ணிடுவீங்கன்னு நான் சொல்லலைங்க. அதாவது இதுல என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பையன் கூட அழகா 2 வார்த்தை இங்கிலீஷ் பேசுறாங்க. ஐ லவ் யூ. இது ஏபிசிடி சரியா சொல்ல தெரியாது, ஆனா ஐ லவ் யூ அழகா சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமானால உள்ள நன்மைங்க. அதாவது கிளாஸ்ல 3 வார்த்தை கத்துட்டால, அது நீங்க யோசிச்சு ரொம்ப ரொம்ப நல்ல நன்மைங்க. அதாவது இது போக இந்த காதலை மையமா இல்லாத சில படங்கள் ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பக்தி படங்கள் சில படங்கள் இருக்குங்க. கவர்ச்சி நடிகையில கடவுளா போட்டுட்டு கார்ட்டூனையும் கிராபிக்ஸையும் போட்டு யானை பறக்கிறதும் குதிரை பேசுறதும் காமிச்சு என்ன பக்தி வருது? தமிழ் சினிமா சமுதாயமே குழம்பி போய் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ஹீரோயினுக்கு கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இது போக ஏதாவது நல்ல படம் இருக்கா அப்படின்னு குப்பையில கிடைச்ச கோமேதகம் மாதிரி ஏதாவது பொறுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரணியில இருந்து கிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க 4-5 படம். அதுல பாத்தீங்கன்னா, கோயில் கட்ட ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கட்டுவாங்க, பாதி கட்டணும்னு ஆள் மாறிடும். அப்படி குஷ்புக்கு ஆரம்பிச்சு தலையை மட்டும் வெட்டி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். மாத்தி சிம்ரன் கரெக்டா இப்ப தமிழ்நாக்கு நின்றுட்டு. அதாவது சில குப்பையில கிடைச்ச கோமேதகம் மாதிரி சில படங்களை பொறுக்கிட்டு எதிரணியில வந்திருக்காங்க. அவங்க சொன்ன உதாரணங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, அங்கிள் எவ்வளவு அழகா தமிழ்ல சொன்னாரு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிறதுக்கு கருத்து சொன்னாரு. எல்லாருமா எதிரணியில இருக்க எல்லாருமா தமிழ்ல அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? தப்பா நினைக்காதீங்க, மாமா தானே. அதையே தப்பா நினைக்கிறீங்க? தமிழ் சினிமா தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க அம்மாவோட தம்பியை நான் மாமா தப்பா சொன்னேன், நீயே தப்பா நினைக்கிற. அது அர்த்தம் என்ன தெரியுமா தானே கேட்டேன் உனக்கு. தப்பான அர்த்தம் சொன்னேனா? அதாவது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு ஒரு கருத்து சொன்னாங்க. நான் சொல்றேன், அவங்க சொன்ன படம் எல்லாமே 1950ல இருந்து சொன்னாங்க. எப்படி இருந்த தமிழ் சினிமா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது சில படங்கள் சொன்னாங்க. இப்போ தலைவரே சொன்னார் பாருங்க, சிவாஜி படம் வந்துச்சு அப்படின்னு. சிவாஜி படத்தை பார்த்துட்டு கருப்பு பணம் ஒளிஞ்சுதா? இல்லையே, மொட்டை அடிச்சுட்டு தட இந்தியன் படத்தை பார்த்துட்டு லஞ்ச பணம் கொடுக்காம யாராவது இருக்காங்களா? வர்மக்கலை கத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. நாயகன் படம் பார்த்த உடனே நிலாது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே தானே மனசுல நின்றுட்டு இருக்கு. அதே இப்படிதாங்க ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு பையன் படம் பார்த்துட்டு இருந்தான். அப்பா உள்ள வந்தார். ஏன்டா இப்படி படம் பார்த்து கெட்டு போற? நல்லா படிச்சு ஒரு பட்டம் வாங்கி பதவி வாங்கி ஒரு காசு சம்பாதிச்சு போன் எடுக்கலாம்ல. பையன் எந்திரிச்சான். சவுண்ட் எஃபெக்ட் இல்லாமல் எந்திரிக்கிறதே கிடையாதுங்க. அப்பா அப்படின்னா அப்பா இங்கிட்டு இருந்து அரண்டுட்டாரு. நான் இங்கிட்டு நிற்கிறேன்டா அப்படின்னு. பஞ்ச டைலாக் பேசினா ஆடியன்ஸை பார்த்து தான் பேசுவேன். அப்பா, பணம், பேரு, புகழ், பதவி இதெல்லாம் நம்மள தேடி போகக்கூடாது, தானா வரணும். இன்னைக்கே நான் ஒரு சினிமாவில் ஜாயின் ஆகி ஒரு ஹீரோ ஆகி நாளைக்கே டாக்டர் பட்டம் வாங்கி சிஎம் ஆகி பிஎம் ஆகி இந்த நாட்டையே ஆளுற நாள் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுப்பா. இந்த நாளை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இந்த நாள் உங்க டைரியில குறிச்சு வச்சு. அப்பா ஹார்ட் அட்டாக்கே விழுந்துட்டாரு.
அவனோட தன்னம்பிக்கை பாத்தீங்க. அதே இத மாதிரி சொன்னாரு, இந்த மாதிரி பசங்களுக்கு வேலை கொடுக்கிறது தான் தமிழ் சினிமாவா? எத்தனை பேர் வேலையை பொழப்ப மண்ணை போட்டது தமிழ் சினிமா. தன்னுடைய ஹீரோ, தன்னுடைய தலைவரோட படம் வருதுங்கிறதுக்கா 1000 ரூபாய் கூலி சம்பளம் வாங்குறவன் 500 ரூபாயில பிளாக் டிக்கெட் வாங்கிட்டு 500 ரூபாயில பாலாபிஷேகமும் கட் அவுட்டுக்கு மாலையும் வைக்கிறான். 5000 ரூபாய் கடன் வாங்கி தலைவரோட பிறந்த நாளுக்கு கேக் கட் பண்றான். ஆனா அவனோட சொந்த பையனோட பிறந்த நாளை மறந்து போயிடுறான். அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப காசு இல்லைன்னு சொல்றான். இதுதாங்க இன்னைக்கு தமிழ் சினிமா சமுதாயத்தை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். அவங்க எதிரணியில் அழகா சொன்னாங்க, E=mc² அப்படின்னு. E=mc²க்கு நான் சொல்றேங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷனு என்டர்டைன்மெண்ட் ஈக்குவல் டு மசாலா இன்டு கவர்ச்சி ஸ்கொயர். சில படங்கள்லாம் நல்லா இருக்கு, கவர்ச்சியை விடவே மாட்டேங்க. அவ்வளவுதானங்க தமிழ் சினிமால இருக்கு. வேற ஏதாவது இருக்குங்களா? கவர் ஸ்டோரியில இருந்து கவர்ச்சி தானங்கள இருக்கு. அதாவது சில படங்கள் சொன்னாங்க, காமராஜர், பெரியார் எல்லாமே படம் சொன்னாங்க. ஏங்க அதுல ஒரு படமாவது ஆஸ்தின் தமிழ் சங்கத்துல நீங்க போட்டீங்களா? இதுல இப்படி இருக்கிற தமிழ் சினிமாவில் பத்தி திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காங்க. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகம். என்னடா சம்பந்தமெல்லாம் இந்த குரலை சொல்றேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு தமிழ் சினிமாலேயே இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம 4 பாட்டு, டான்ஸ் இது மட்டும் தாங்க இருக்கு. மொத்தத்துல தமிழ் சினிமா என்பது நான் சமைக்கிற சமையல் மாதிரிங்க. எப்படின்னா, நான் சமைக்கும் போது காய்கறி போட்டு கரம் மசாலாவை அள்ளி போட்டுருவாங்க. அதே மாதிரி தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல டான்ஸு, பாட்டு, சாங்கு, காமெடின்னு மசாலாக்களை அள்ளி தூவி அது மட்டுமே நாவல் நின்று மனசுல நின்றுக்கிறதுனால இந்த சமுதாயத்துக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை என்று சொல்லி வாய்ப்புகள் என்று முடிவெடுக்கிறேன். அவர் பஞ்சு டயலாக்ல ஆரம்பிச்சு என்ன வெரி வெரி மேஸ்ட் போயிருக்காரு. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். இன்றைய கதாநாயகனின் நண்பன் கார்த்தியோட ஃப்ரெண்டுங்க அவரு.